நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய நமக. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. எல்லாம் ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு சமர்ப்பணம். அன்னை அன்பர்களுக்கு எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த இனிய புத்தாண்டு நாளில் நாம் ஒரு சமர்ப்பணம் செய்ய போகின்றோம். அதாவது எப்படி இறைவனுக்கிட்ட நாம் சமர்ப்பணம் செய்தால் நாம் இறைவனை வெகு சீக்கிரத்தில் அடைவோம் என்பதை பற்றி பார்ப்போம். அது பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் பராசக்தி ஸ்ரீ அன்னையும் நிறைய சாதகர்களுக்கு கேள்வி பதில் மூலமாக அளித்துள்ளார். அதனை நாம் இப்பொழுது இன்றைய நாளில் பார்த்து தெரிந்து கொண்டு இதனை நாம் பின்பற்றினோமானால் இந்த வருடத்திலிருந்து இந்த நாளிலிருந்தே ஆரம்பித்து, அதாவது இந்த நிமிடத்திலிருந்தே அதனை நாம் ஆரம்பிக்க வேண்டும். நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்ன தகாது என்று நின்னை சரணடைந்தேன். எல்லோருக்கும் இந்த பாடல்கள் ரொம்ப பரிச்சயமானது தான். நாம் அனைவரும் இதை அடிக்கடி முணுமுணுக்கும் பாடல். அதாவது பகவான் ஸ்ரீ அரவிந்தருடன் நெருங்கி பழகியவரும் அவரிடம் ரிக்வேதத்தை, பகவான் ஸ்ரீ அரவிந்தரிடம் ரிக்வேதத்தை கற்றுக்கொண்டவரும் தீர்க்கதரிசியுமான மகாகவி பாரதியார் எழுதிய பாடல். இந்த பாடலின் மூலம் தனது வாழ்க்கையே இறைவன்கிட்ட சமர்ப்பணம் செய்துள்ளார். சமர்ப்பணத்தை பற்றி பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் ஸ்ரீ அன்னையும் சாதகர்களின் பல கேள்விகளுக்கு பதில் மூலமாகவும் உரையாடல்கள் மூலமாகவும் நமக்கு இதனை பற்றி, அதாவது சமர்ப்பணத்தை பற்றி தெள்ளத் தெளிவாக உணர்த்தியுள்ளார்கள். அதாவது அவர்களுடைய எழுத்துக்களின் அந்த தொகுப்பைத்தான் நான் இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அதாவது யோகத்தில் 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று தவம், மற்றொன்று சமர்ப்பணம். இது ரெண்டுமே யோகத்தில் கூறிய வழிகள். தவத்தின் மூலமாகவும் இறைவனை நாம் சென்று அடையலாம். சமர்ப்பணம் செய்து, அதாவது ஆத்ம சமர்ப்பணம் செய்து இறைவனை அடையலாம். இதில் முதலாக சொன்ன இந்த தவ வழி மிகவும் ரொம்ப கஷ்டம், கடினமானது. அதில் நாம் நம்மையே நம்பி, அதாவது நம்முடைய சொந்த பலத்திலேயே ஏறி நம்முடைய சக்திக்கு ஏற்ப சித்தி பெறுவது. அதில் எப்பொழுதும் கீழே விழுந்து விடவும் வாய்ப்பு இருக்குது, அபாயமும் இருக்குது. இதில் கீழே விழுந்து விட்டால் நாம் என்ன ஆகும், அதல பாதாளத்தில் தான் உருளணும். அப்புறம் அதிலிருந்து நமக்கு வெளியே வருது ரொம்ப கஷ்டம். மற்றொரு வழி சமர்ப்பணம். இந்த சமர்ப்பணம் என்பது ஒரு நிச்சயமானது, அதாவது நமக்கு பாதுகாப்பானது. தன்னையும் தனது அனைத்தையும், தன் உணர்வினோட எல்லா தளங்களையும் நம்ம தெய்வத்திற்கு, தெய்வ சக்திக்கும் அழித்து விடுறது. அதாவது நம்மளுடைய எல்லா பாகத்தையும், வெறும் உடம்பை மாத்திரம் இல்லை, உடம்பை மாத்திரம் சமர்ப்பணம் செய்வது என்பது அது சரியாகாது. நம்மளுடைய உள்ளுக்குள்ள, அதாவது ஸ்தூல சூஷ்மம் எல்லாவற்றிலும் இருக்கின்ற ஒவ்வொரு தளங்களையும் நாம் அப்படியே அர்ப்பணம் பண்ணிவிட வேண்டும், இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து விட வேண்டும். அதாவது இறைவனுக்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைத்து விட வேண்டும் என்று முடிவு செய்வது தான் சமர்ப்பணம். அதாவது உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் நாம் சமர்ப்பணம் செய்து விட வேண்டும். இந்த முடிவு இன்றி இது யோகன்றத பேச்சுக்கே நமக்கு இடமே கிடையாது. ஏனென்றால் யோக சாதனையே எப்படின்னா சரணத்தில் தான் தொடங்குகின்றது. சரி, இதை நம்ம வேறு விதமாக ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம். எல்லோருக்கும் எளிமையாக புரிகிற மாதிரி சொல்வதற்கு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார் ஒரு கதை. அதை அன்னையே ஒரு குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்களாம் உதாரணமாக. அதை நம்ம இப்போ அந்த கதையை பார்க்கலாம். என்னென்னா, ஒரு குரங்கு குட்டி எப்படி இருக்கும், அப்படியே அம்மாவை கெட்டியாக பிடிச்சிக்கும்.
அது குரங்கு குட்டி வந்து எங்கேயாவது போகணும்னு வச்சுக்கோங்க, தூக்கி கொண்டு போக வேண்டும் என்றால் தன்னுடைய தாய் குரங்கை அப்படியே கெட்டியாக பிடித்து கொள்ளும். இல்லைன்னா அது அப்படியே விழுந்துடும். சற்று நழுவினா கூட அது கண்டிப்பாக விழுவது நிச்சயம். இதுதான் தவம். நம்ம மேலே ஏறவனுக்கிட்ட ஏற ஏற ஏதாவது தடங்கள், ஏன்னா அந்த காலத்தில் காட்டில் ஒரு தனிமையான இடத்துல தான் போய் தவம் செய்வார்கள். தன்னை உடலை வருத்தி கொண்டு சாப்பிடாமல் தண்ணீர் கூட குடிக்காமல் அப்படியெல்லாம் தவம் செய்வார்கள். அந்த மாதிரி தவம் செய்யும்போது பல இடைஞ்சல்கள் வரும். நமக்கு எல்லோருக்குமே தெரியும், காட்டில் போனால் என்னெல்லாம் இடைஞ்சல் வரும், இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல தனிமையில் போனாலும் இடைஞ்சல்கள்லாம் வரும். அப்படி ஒரு பாம்பு எவ்வளோ இருக்குது இல்லையா, அந்த நம்மளுடைய தீய ஜந்துக்கள்லாம் நம்மளை வந்து சும்மா இருக்காது. ஏதாவது ஒரு வழியில் நம்மளுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தி நமக்கு அந்த தவத்தை கலைக்க முயற்சி. இப்படி தான் தவம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி பல பேர்கள் அதில் பயனடைந்திருக்கிறார்கள், முக்தி அடைந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த தவம் வந்து ரொம்ப கஷ்டம், எளிமையாக இல்லை. ஆனால் அந்த சமர்ப்பணம் என்பது எளிமைதான். ஆனால் அது நம்ம முயற்சி செய்யணும், நமக்கும் எஃபர்ட் எடுத்துக்கணும். எப்படி என்றால், பூனைக்குட்டி, அதாவது குரங்கு குட்டி தாயை பிடிச்சு கொண்டு போகிறச்சே அப்படியே எங்கெங்கே அது போகிறதோ அது தூக்கின்னு போகிறதெல்லாம் இடத்துல இது கெட்டியாக தான் குட்டி தான் பிடிச்சிக்கும் அம்மாவை. அது கொஞ்சம் தளர்ந்துட்டு குட்டின்னா விழுந்துடும். ஆனால் தாய்க்கு வந்து கவனிக்கவே முடியாது, அது பாட்டுக்கு போகும். ஆனால் பூனைக்குட்டி வந்து எப்படின்னாக்க, அது தாயை வந்து போய் பிடிச்சிக்காது. பூனைக்குட்டி பார்த்துருக்கீங்களா, அது ஒரு இடத்துல அப்படியே இருக்கும் படுத்து. அந்த குட்டி பூனைக்குட்டி தாயை அதை பிடித்து கொள்வதால் அதற்கு பயமே இல்லை. அது பிடிச்சிக்கும். எப்படி பிடிச்சிக்கும், அதுக்கு பொறுப்பும் இல்லை. தான் போய் பிடிச்சிக்கணும், தான் போகணும் அப்படின்ற பொறுப்பும் அந்த குட்டிக்கு கிடையாது. தாய் தான் என்ன பண்ணும், அந்த பூனைக்குட்டியோட தாய் வந்து அந்த குட்டியை அப்படியே கவ்வி எடுத்துக்கொண்டு எங்கெங்கே தான் போகிறதோ அங்கெல்லாம் பத்திரமாக ஒளித்து வைக்கும். நம்ம பார்த்துக்கலாம், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த என்னெல்லாம் விலங்கு பறவைலாம் எப்படிலாம் இருக்குது என்பது இறைவனுடைய சிருஷ்டியில் நம்ம பார்க்கலாம். அது அழகாக அதற்கு என்று அறிவை கொடுத்திருக்கிறார் பகவான். அதற்கென்று ஒவ்வொரு மூளையை கொடுத்துருக்கிறார். அதை பிரயோஜனம் பண்ணி அது வந்து யூஸ் பண்ணி அதற்கு உள்ள அந்த அறிவு மூலமாக அந்த குட்டியை தூக்கி கொண்டு அங்கங்கே போய் பத்திரமாக வைத்து காப்பாற்றும். அதனால் அதுக்கு ஒரு பயமே கிடையாது. அது அப்படியே அம்மாவோட இதில் வந்து சரணடைந்து விட்டது. அது மியான்னு கத்தும், அதை தவிர அதுக்கு ஒரு வேலையும் கிடையாது. இதுதான் சமர்ப்பணம் செய்யும் முறை. அதாவது நம்ம எப்படின்னா, நாம் சமர்ப்பணம் வழி மூலம் இதை கடைப்பிடிக்க வேண்டியது என்னன்னா, நமது உணர்வுள்ள இருப்பு முழுவதும் தெய்வத்தோட அது தொடர்போடு பொருத்த வேண்டியதுதான். தெய்வத்தோட தொடர்பு இருக்கு இல்லையா, அதோடு நம்ம பொருத்த வேண்டியது தான் நம்மளுக்கு உள்ள வேலை. அதாவது நாம் உண்மையாகவே தெய்வ ஒளியை ஏற்கணும்னு நினச்சோமானா, உண்மையாக நினைத்தோமானால் நம்முடைய இயல்பை, நம்முடைய குணங்கள், பண்பு எல்லாவற்றையும் சமர்ப்பணம் செய்வது தான் உண்மையான சமர்ப்பணம். ஒரு உதாரணம், நம்மிடம் உள்ள கோப குணம் இருக்குது, அதை நம்ம மற்றவர்கிட்ட காண்பிக்கும் பொறாம குணத்தையும் நம்மால் வந்து எளிதில் விட முடியல. அதாவது இந்த கோபம் பொறாமையெல்லாம் நம்மளால் எளிதில் விட முடியறதா, டக்குன்னு வந்துடுது. ஏன்னா அது வாசனாஸ் மூலம் நமக்கு போன ஜென்ம தொடர்பு, அதெல்லாம் அது வந்து நமக்குள்ளே வந்து விடுகின்றது. இந்த குணத்தினால் நமக்கு என்ன ஆகுறது, வாழ்க்கையில் பல எதிர்வினை முறைகள்லாம் நமக்கு ஏற்படும். இவற்றையெல்லாம் எந்தவித நிபந்தனையுமே இருக்காமல் நம்முடைய எல்லாமே நம்மளுடையது, தன்னுடையது என்று இருக்கும். எல்லாவற்றையும் தெய்வத்தினிடம் ஒப்படைத்து, அதை இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த குணத்தில்லாமல் நம்ம தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க மதரும் அரவிந்தரும். அதாவது இந்த உடல், பிராணன், மனம் அனைத்தையும் ஸ்ரீ அன்னைக்கு சமர்ப்பணம் செய்யணும். அதான் நான் சொன்னேன், உடல், பொருள், ஆவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் மதரும் சொல்லியிருக்காங்க. இத்தனையும் நீ சமர்ப்பணம் செய்யணும். யாருக்கு, பகவான் சொல்கிற அன்னைக்கு சமர்ப்பணம் செய். இவ்வாறு உள்ளார்ந்த நிலையில் செய்யும் பொழுது இந்த அகங்காரம் வந்து நமக்குள்ளே இருக்கிற அகங்காரம் இருக்குது, அது படிப்படியாக அப்படியே அடங்கி சமர்ப்பணமாகிவிடும். எல்லாவற்றையும் அன்னை என்ன பண்ணுவாங்க, தன்னுடையதாக எடுத்துக்கொண்டு அவற்றோட உண்மையான அந்த குணம் இருக்குல்ல, பண்பு இருக்குது இல்லையா, அந்த தெய்வ அம்சமான அந்த பண்பிற்கு அவற்றை மாற்றியமைப்பார். அந்த குணங்களெல்லாம் போக்கி, இந்த நெகட்டிவ் குணத்தெல்லாம் போக்கி நமக்கு வந்து தெய்வ அம்சமாக ஒரு குணமாக மாற்றி விடுவார். அது நமக்கே தெரியும். சமர்ப்பணம் செய்துவிட்டு நம்ம நாளடைவிலே நமக்குள்ளே இருக்கிற இந்த குணங்கள்லாம் போவது நமக்கு கண்டிப்பாக பார்க்கலாம். உள்ளார்ந்து பண்ணணும். அதை ஞானத்தின் மூலமாகவோ அதை பக்தியின் மூலமாகவோ தான் சமர்ப்பணம் செய்ய முடியும். இறைவன் வந்து இல்லாமல் எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது என்ற ஒரு திட நம்பிக்கை நமக்குள்ள கண்டிப்பாக சுடர்விட வேண்டும். அல்லது உண்மையான ஆனந்தத்துக்கு, மகிழ்ச்சிக்கு இதுதான் வழி என்ற
ஒரு உணர்ச்சியும் நமக்கு ஏற்பட வேண்டும். ஒரு இந்த மாதிரி பண்ணும் பொழுது ஒரு பலமான ஒரு சாநித்தியம் நமக்குள்ளே ஏற்படும். இறைவனுக்கு மட்டுமே நாம் சொந்தமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு தோன்றும். இந்த ஜீவனுக்குள்ள இருக்கிற பொறுப்பு முழுவதையும் நாம் அந்த இறைவனிடம், அதாவது அந்த சாநித்தியத்தினிடம் அப்படியே ஒப்படைத்து விடுகின்றோம். இப்படித்தான் இந்த அர்ப்பணித்தல் ஆரம்பமாகும். ஆரம்பத்தில் இந்த அர்ப்பணிப்பு ஒரு பொதுவான முறையில் தான் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். பிறகு இதனை விவரமான அர்ப்பணமாக செய்ய வேண்டும். தெய்வ சாநித்தியம் தான் நம்மை இயக்குகிறது என்ற உணர்ச்சி நமக்குள்ளே இருக்கணும். தெய்வாற்றல் தான் நமக்குள்ளே ஒவ்வொரு இயக்கத்தையும் இயக்கி கொண்டு இருக்கிறது இல்லையா. நமக்கு இப்போ நான் பேசுகிறேனாலும் அது தெய்வத்தினால்தான், நீங்கள் கேட்கிறனாலும் அது தெய்வத்தோடு. அந்த ஆற்றல் இல்லைன்னா நமக்கு எப்படி கேட்க முடியும், பேச முடியும், நடக்க முடியும்? இதெல்லாம் நம்ம ஒன்றொன்றத்துலேயும் ஒவ்வொரு ஆற்றல் நமக்கு நடக்கும் பொழுது இது தோணணும், பேசுகிறச்சே இதை தோணணும், சாப்பிடும் பொழுது இது தோணணும். இப்படி நமக்குள்ளே ஒவ்வொரு எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் நம்ம செய்ய வேண்டும். அதாவது உணவு உட்கொள்ளும்பொழுது கூட நம்ம அப்படியே இறைவன்கிட்ட ஒப்படைக்கணும். எப்படின்னா, நம்ம உண்ணும் உணவு நம்ம வெறும்ன நம்ம உடலோட தேவைக்காக இல்லது சுய திருப்திக்காக தான் சாப்பிட்றோம் அப்படின்ற உணர்வு நம்ம விட்டு முதல்ல அகலணும். அதை விட வேண்டும். அதாவது நம்ம நல்லா இருக்கணும், நம்மளுடைய இந்த உடம்பு நல்லா இருக்கணும், அதுக்காக தான் நம்ம நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்ணும், நல்ல உணவாக சாப்பிடணும், அந்த ருசியை பார்த்து தான் நாம் சாப்பிடணும் என்பதை முதல்ல விட்டுவிட வேண்டும். நாம் உண்ணும் பொழுது என்ன நினைக்கணும்? இறைவன் தான் நம் மூலமாக உண்ணுகின்றான் என்பதை நாம் முதல்ல உணர வேண்டும். அந்த ஒற்றை தத்துவம் இருக்கு இல்லையா. நம்ம சாப்பிட்றச்சே நம்ம சாப்பிடுவது நம்ம இறைவன் தான் சாப்பிட்றான் அப்படின்னு நினச்சாலே நமக்கு தெரியும். அந்த ஒரே ஒரு தத்துவத்திலேயே அத்தனை நம் இயக்கங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து இணைத்தால் நமக்கு என்ன ஆகும்னா, அப்படியே வேற்றுமையெல்லாம் போகும், பிரிவெல்லாம் வராது, ஒரு ஐக்கிய நிலை நமக்குள்ளே கண்டிப்பாக ஏற்படும். நம்ம ஒரு சாதாரண உலகு அந்த புற உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், உழன்று கொண்டு இருக்கோம் இல்லையா. அந்த நிலைமையெல்லாம் மாறி நம்முடைய முழு வாழ்க்கையும் தெய்வமே பார்த்து கொள்ளும், தெய்வமே எடுத்துக்கொள்ளும். ஏன்னா சமர்ப்பணம் செய்துட்டால் அது நம்ம தான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். பூனை எப்படி அது குட்டியை பத்திரமாக போய் பார்த்து வைக்கின்றதோ அந்த மாதிரி தான். அதனால் நம்ம பூரணமான ஒரு உருமாற்றத்தை நம்ம படிப்படியாக உணர தொடங்குவோம். இப்படி தான் நம்ம வாழ்வில் பூரணமான ஒரு உருமாற்றம் அடைந்த உடனே அது கொஞ்சம் சில நாட்களில் ஏதான ஒரு விசேஷம் வருதுன்னு வச்சுக்கோங்க, நிகழறதுன்னு உடனே என்ன செய்வோம், எல்லாமே இப்படி தான் நமக்கு நிறைவேறும் அப்படின்னு நம்ம ஒரு பிரமை நமக்கு ஏற்படும். இந்த மாதிரி ஒரு ஆன்மீக அனுபவம் ஏற்பட்டதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிடுவோம், அதாவது திருப்தி ஆகிடுவோம். அப்பொழுது நம் முன்னேற்றத்தை நாமே தடுப்பவனாக விடுவோம். அது ஒரு அகங்காரம். இப்படி செய்கிறோம் வச்சுக்கோ, அது நல்லபடியாக முடிஞ்சிடுத்து அப்படின்னா, நம்ம சமர்ப்பணம் செய்கிறோம் அதனால தான் முடிஞ்சிடுத்து அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் வந்தாலே அது ஒரு அகங்காரம். அது நம்ம முன்னேற்றத்தை தடுத்து விடும். ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள், 1000 விஷயங்கள் இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று பிணைந்து இருக்குது. வெளியில் போனால் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த இடத்துல அது பிணைந்து போய் இருக்கின்றது இல்லையா. எத்தனை விஷயங்கள், அத்தனையுமே ஒவ்வொன்றத்துக்கும் நாம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும்னா நம்ம அப்படியே நம்ம எல்லாவற்றையுமே எல்லா உள்ளுக்குள்ளே இருக்க அத்தனை தாளத்தையும் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஒன்றை தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கும் போதே மற்ற எல்லாம் அப்படியே கிளர்ந்து எழுந்து முரண்டு செய்யும். அதுதான் இந்த பேட் ஈவல்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா. என்னென்னா, ஒன்று நம்ம சமர்ப்பணம் செய்கிறோம், மற்றென்றெல்லாம் முரண்டு பிடிக்குமா. இல்லை, இங்கே போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சமர்ப்பணம் செய்துட்டு போனால் அந்த இடத்துக்கு தடுக்கிறதுக்கு நிறைய தீய சக்திகள் வரும். அதனால் எந்த வேலையாயினும் எந்த அறிவு தொடர்பு ஆனதாக அது இருந்தால் கூட அந்த செய்கையில் என்ன பண்ணால் நம்ம இறைவனையே நினைக்கணும், அர்ப்பணம் செய்யணும். இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரமாக இருக்கணும். நம்ம தினந்தோறும் காலையில் எழுந்திருக்கும் பொழுதும் இரவு தூங்க போகும் வரை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நாம் செய்வதை அப்படியே தெய்வ அர்ப்பணமாக்கி விட வேண்டும். எத்தனையோ முட்டாள்தனமாக வேலை செய்வோம், அந்த பயனற்ற வேலைகளிலிருந்து கூட இது நம்ம காப்பாற்றுவோம். நம்ம அறிவே இல்லாமல் ஏதோ ஒன்று செய்வோம், அதை கூட அதுலேருந்து நம்மளை தெய்வம் காப்பாற்றி விடும். ஏன்னா நம்ம சமர்ப்பணம் செய்து விட்டோம். அது தடுக்கும், பாதுகாக்கும்.
ஆனால் நம்ம ஒன்று கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னென்னா, ஒரு செயலை நாம் தெய்வத்திடம் சமர்ப்பணம் செய்து விட்டோம், அந்த விஷயம் நாம் எதிர்பார்த்தவாறு இல்லாமல் நாம் திட்டமிட்டிருந்ததற்கு மாறாக வேறு விதமாக நடந்து விட்டதுனாக்க, இல்லையே இது இல்லையே, நான் எதிர்பார்த்தது இதை நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு தான் முதல்ல நமக்கு தோணும் இல்லையா? நாம் நினச்சதே வேறு, ஆனால் இது நடத்தினது வேறு அப்படின்னு நம்ம நினைப்போம். கண்டிப்பாக எல்லோருமே நினைப்போம். நம்ம ஒன்று நினச்சிட்டு சமர்ப்பணம் பண்ணிட்டா இது கண்டிப்பாக நடக்கும்னு நம்ம ஒரு நம்பிக்கையில் நினச்சிட்டு நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கும், இது வேறு மாதிரி நடக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். இப்படி நம்ம முதலில் இந்த மாதிரி தோன்றச்சே நம்ம என்ன பண்ணணும், நான் முழுமையாக மொத்தமாக சமர்ப்பணம் செய்திருந்தால் இப்படி தோணாது இல்லையா? நீ என்ன வேணால் பார்த்துக்கோணும், நீ நினைக்கிறது தான், நீ என்ன நடத்துறியோ அதுதான் எனக்கு கண்டிப்பாக நல்லது அப்படின்னு நினைத்தோமானால் அதற்கு எந்த எதிர் விளைவும் ஏற்படாது. ஆனால் நம்ம பாதி என்ன பண்ணுறோம், மனசுக்குள்ளே நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இறைவனுக்கு தெரியாதுன்னு, இது நடக்கணும்னு சொல்லிட்டு வெளியில் சமர்ப்பணம் செய்கின்றோம் என்றால் அது கண்டிப்பாக அதுக்கு பேர் சாக்ரிஃபைஸ்னு பேர். இதுக்கு பேர் சாக்ரிஃபைஸ் என்று பெயர். அதாவது அன்னை அரவிந்தர்கிட்ட நாம் ஒரு விஷயத்தை சமர்ப்பணம் செய்து விட்டோம் என்றால் அது எதிர்பாராத நமக்கு நினைத்து இருப்போம் இந்த மாதிரி தான் நடக்கணும்னு. அந்த மாதிரி எதிர்பார்த்தது இல்லாமல் நாம் திட்டமிட்டிருந்ததற்கு மாறாக வேறு விதமாக அந்த விஷயம் நடந்துட்டுனா, இது இல்லையே நமக்கு, இது நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இதை நான் நினைக்கவே இல்லையே, இது எனக்கு வேண்டாமே அப்படி தான் நமக்கு முதல்ல தோணும். இந்த மாதிரி தான் நிறைய பேர் நம்ம நினச்சி கொண்டு இருக்கின்றோம். அதாவது 100க்கு 99 பேர் இப்படி தான் நினைக்கிறோம். அதாவது இது முழுமையாக மொத்தமாக சமர்ப்பணம் செய்வது ஆகாது. எது நடந்தாலும் இது நம்முடைய நன்மைக்கு தான், கடவுளோட இச்சை இப்படித்தான் என்று நம்ம நினைக்கணும், இதுதான் நல்லது அப்படின்னு நம்ம நினச்சி சமர்ப்பணம் செய்யணும். அப்படி இல்லாமல் செய்தால் அது அரைகுறை சமர்ப்பணம். தோல்வியை கண்டு மனசு ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லையா? இது ஒரு சமர்ப்பணத்தை ஃபுல்லாக நம்ம முழுமையாக செய்யலைன்னு அர்த்தம். இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், ஏதோ ஒன்று நடக்கும் பொழுது அது நன்றாக நமக்கு ஏற்றவாறு நடக்கவில்லை என்றால் அதை நாம் கடவுளை குறை செய்யக்கூடாது. ஏன்னா அவர் நல்லதுக்கு தான் நம்ம கண்டிப்பாக செய்கிறோம். ஏன்னா அந்த நம்ம நினைக்கணும்னு நினச்சி ஒரு காரியத்தை செய்கிறோம் பாருங்க, அது நடக்காமல் போகும்பொழுது இறைவன் ஏதோ அதற்கு ஒரு பக்கபலமாக பாதுகாப்பாக இருக்கின்றார். அந்த விஷயம் நடந்தால் நமக்கு ஏதோ பின்னாடி ஒரு துன்பம் வரும் என்று நாம் நினைக்க வேண்டும். அதாவது ஒரு உதாரணம் சொல்கின்றேன், இது நிஜமாக நடந்த நிகழ்ச்சி. தியான மையத்தில் நான் அந்த அரோமிரா பிரமிட் தியான மையம் வைத்திருந்த போது நிறைய அன்பர்கள்லாம் வருவாங்க, பூக்களை சமர்ப்பிப்பார். அப்பொழுது ஒரு அன்பர் வந்தார். அந்த அன்பர் அவரும் அவர் மனைவியும் ரொம்ப டிவோட்டி, அன்னை டிவோட்டி. அவர்கள் அடிக்கடி தியானம் பண்ணிவிட்டு பூக்களை சமர்ப்பணம் செய்வார். அப்பொழுது அவர்கள் துபாய்க்கு செல்ல வேண்டும், ஒரு வேலை விஷயம். இந்த வேலையை அவர் ஒரு இன்ஜினியர். அவர் என்ன சொன்னார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கே வேலையை ரொம்ப பிழிந்து எடுக்கிறார்கள், இரவு மிகவும் லேட்டாக ஆகிறது, எனக்கு துபாயில் எனக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கு, ஆனால் இன்னும் ஆர்டர் வரமாட்டேங்கிறது, நான் என்ன செய்யணும், எனக்கு வந்தால் நன்னா இருக்குமே, நானும் தியானம் பண்ணுறேன் கிடைக்கவே இல்லை, இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே வரலைன்னா எனக்கு அது வேலை போய்விடும், நான் என்ன செய்வது என்று ரொம்ப வருத்தமாக கேட்டார். நான் ப்ரே பண்ணிக்கணும் மதர்கிட்ட, நீங்கள் தான் அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள், இந்த வேலை கிடைக்கணும். நான் சொன்னேன், இதெல்லாம் நம்ம சமர்ப்பணம்னு ஒன்று செஞ்சுடுங்க, அது நீங்கள் எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துட்டு போகும், அது கடவுள் உங்களுக்கு இந்த வேலை வரணுன்னா கண்டிப்பாக வரும், வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக அன்னை அன்பர்களுக்கு அவர் தன் குழந்தைக்கு எந்த இடையூறும் உண்டாகாமல் பாதுகாப்பாக தான் அவர் ஒரு வழி சொல்வார்கள் என்று சொன்னேன். அதற்கு எந்த பூவை வைத்து சமர்ப்பணம் செய்ய நான் சொன்னேன், தென்னம்பூவை வைத்து சமர்ப்பணம் செய்யுங்கள். தென்னம்பூ பலவித பயனை கொடுக்கும், பலன்கள் அதற்கு உண்டு. எப்படி ஒரு தென்னை மரத்தில் எல்லாமே பலன் இருக்கு இல்லையா, தென்னை ஓலை, குருத்து, தேங்காய், இளநீர் என்று எல்லாமே எப்படி அதோட பலன் இருக்கோ அந்த மாதிரி தென்னம்பூ அது இருந்த முதல் தென்னம் குருத்து இருக்குல்ல, அந்த பூ, அதை வைத்தோமானால் நமக்கு பலவித பலன்களை கொடுக்கக்கூடிய சக்தி அதற்கு இருக்குது. அதை வைத்து கொண்டு நீங்கள் சமர்ப்பணம் செய்யுங்கள் என்ற உடனே அவர் செய்து மறுநாளே உடனே தென்னம்பூவை வாங்கி கொண்டு வச்சார். இன்றைக்கும் நான் காலையில் பார்த்தேன், மெயில் பார்த்தேன், எனக்கு ஒரு விஷயம் வரல, எல்லாம் முடிந்து விட்டது, ஏதோ ஒரு மெடிக்கல் ரிசல்ட் வரணும், அதுதான் வரவே இல்லை, எனக்கு ஆர்டரே வரல அப்படின்னு திரும்பி வருத்தப்பட்டு சொன்னார். நீங்கள் வருத்தப்படாமல் சமர்ப்பணம் செய்யுங்கள் என்று சொன்னேன்.
அவர் என்ன செய்தார், அவருக்கு மனசில் இந்த வேலை கண்டிப்பாக வேணும், அது நல்ல பணம், எல்லா பிரயோஜனமும் அவருக்கு இருக்குது லாபம்ன்றதுனால அவர் என்ன பண்ணார், வைத்து வணங்கி இருக்கார். அது என்கிட்ட சொல்லலை, சமர்ப்பணம் செய்து விட்டார். போன உடனே மறுநாளைக்கே என்கிட்ட திரும்பி ஓடி வந்து, மேடம் எனக்கு இந்த மாதிரி ஆர்டர் வந்து நான் போய் காலையில் 3 மணிக்கு திறந்து பார்க்குறேன், அன்றைக்கி சாயங்காலம் வந்து வச்சுட்டு போயிருக்கார் பூவை. மறுநாள் காலையிலேயே அவருக்கு அந்த இது பலன் கிடைத்து இருக்கிறது, வேலை கிடைத்து விட்டது. ஆர்டர் வந்தோடனே ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து இது பண்ணார். போய் எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே சொல்லிவிட்டு எல்லாம் வீட்டையே வாடகைக்கு விட்டுட்டு போயிட்டார். போய் ஒரு 7-8 மாதம் கழிச்சு திரும்பி ஒரு நாள் ரொம்ப முகம் வாடி இருக்கு வரார். என்ன ஆச்சுன்னே பதிலே சொல்லலை. இல்லை, நீங்கள் சொன்னீங்க மாதிரி நான் சமர்ப்பணம் முழுமையாக செய்யலை, எனக்கு இந்த வேலை கிடைக்கணுன்னு தான் வேண்டிட்டு போனேன், வேலை கிடச்சி கொடுத்துன்னு. அது எப்படின்னா, நீ ஆசைப்பட்ட குழந்தைகள் தான் நம்ம வாங்கி கொடுக்குறோம், அடம் பிடிக்கும் இல்லையா குழந்தைகள், இது வேண்டாம் சொல்லுவோம், இது நல்லதில்லை உடம்புக்குனால அடம் பிடிச்சி ஐஷாட்டெல்லாம் பண்ணி சிலதெல்லாம் குழந்தைகள் வாங்கிக்கும், வேறு வழி இல்லாமல் வாங்கி கொடுப்பார்கள் தாய். ஆனால் பிறகு என்ன ஆகும், அதுக்கு உடம்பு வரும், வயிற்று வலி. அப்போ தான் அதுக்கு தெரியும், பற்றியா நீ சாப்பிட்டே அதனால தான் உனக்கு வயிற்று வலி இருந்தால் தான் இப்போ புரியும். அந்த மாதிரி அண்ணி என்ன பண்ணாங்க, இவங்க இவ்வளோ இதுவாக எல்லாவற்றையும் வைத்திருக்காங்க, அந்த பூவும் சேர்ந்து கொண்டு தன்னுடைய குணத்தை கொடுத்திருக்குது என்று அனுப்பிவிட்டதுக்கப்புறம் அங்கே போனால் பலவித கஷ்டங்கள் அவருக்கு. அந்த வேலைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தினால் அவர் திரும்ப வந்து காரெல்லாம் வாங்கி அந்த காருக்கு நஷ்டம் ஏற்பட்டு நிறைய விஷயங்கள், அவருக்கு பலவித துன்பங்கள் வந்தோன்னே வந்தால் போகிறோன்னு சொல்லி வந்து விட்டார். வந்து வேறு வேலையை தேடி, எனக்கு வேறு வேலை கிடைக்க வேண்டும் தாயே, எனக்கு வந்து இங்கேயே இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா பெங்களூர் பக்கம் 2 ஆப்ஷன் ஒரு வேலை வந்திருக்கு. நான் சொன்னேன், நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணாதுங்க, நீங்கள் சமர்ப்பணம் செய்யுங்க, அவங்க எங்கே கொடுக்குறாங்களோ அங்கே போய் ஜாயின் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதே மாதிரி அவர் வந்து சமர்ப்பணம் நான் புரிந்து கொண்டு விட்டேன் என்று புரிந்து திரும்பியும் அதே மாதிரி செய்து சமர்ப்பணம் செய்து இப்போ நல்ல நிலையில் இருக்கார். எதற்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து நமக்கு அன்னை வந்து அன்பர்களுக்கெல்லாம் புரிய வைப்பாங்க. புரிய வைக்கலைன்னா நம்ம இந்த மாதிரி அவங்க சொன்ன கேள்வி பதில் இந்த ஒரு புஸ்தகத்தை படிக்கணும். அந்த புஸ்தக வழக்கம் இல்லாததினால் நாம் இந்த மாதிரி பகிர்ந்து கொள்கின்றோம். நம்ம படித்தவர்கள்லாம் யார் இருந்தாலும் அவர்களெல்லாம் பகிர்ந்து கொண்டு இதனை நம்ம அன்பர்களுக்கெல்லாம் சொன்னோமானால் அவர்கள் அதை கடைப்பிடிக்கலாம். அப்படித்தான் நம்ம வந்து சமர்ப்பணத்தை கடைப்பிடிக்க வேண்டும். அறகுறையாக சமர்ப்பணம் செய்தோம்னா பின்னாடி மனசு வருந்துவோம். ஏன்னா நம்ம எல்லாருமே இப்படித்தான் இருக்கின்றோம். நமக்கு பிடித்தபடியே விளைவுகள் இருக்கும் என்பது போன்ற எதிர்பார்த்தல் இருக்கக்கூடாது. இந்த எதிர்பார்த்தல் வந்து இந்த தூய்மையான நம்ம நேர்மையை வந்து அப்படியே திரையிட்டு அது மறைத்து விடும் இறைவன்கிட்ட. இது வந்து ஒரு அகந்தை, நமக்கு சொந்த ஆசை, அகந்தமயமான சொந்த ஆசை. இதனால் தான் நாம் வந்து சரணடைந்தால் என்றால் நம் செயலின் விளைவு எதுவாக இருந்தாலும், நாம் எதிர்பார்ப்பதற்கு மிகவும் மாறானதாக இருந்தாலும் அதை அப்படியே தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பக்குவம் நமக்கு வர வேண்டும். எதற்கோ அன்னை நமக்கு இந்த வழியை கொடுத்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு நன்றி சொல்லணும். ஏதோ இது நடக்க போகிறதுன்னு. அதனால் நம்ம சமர்ப்பணம் என்பது நம்மளை முழுமையாக சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதாவது கேள்வி பதிலில் வந்து ஒரு சாதகர்கள் வந்து கேட்டிருக்காங்க அன்னை அரவிந்தர்கிட்ட, என்னென்னா சரண்டர், சாக்ரிஃபைஸ் ஆகியவை ஒன்றே தான் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு அன்னி சொல்கிறாங்க, சாக்ரிஃபைஸ் என்னும் சொல்லை தியாகம் செய்தல் என்ற ஒரு அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா? அதுதானே அதோட அர்த்தம். சாக்ரிஃபைஸ்னால் தியாகம்னு. நம்மளுடைய யோகத்தில் அதுக்கு அர்த்தமே கிடையாது, இடமே இல்லை அப்படின்ட்டாங்க. ஏன்னா தியாகம் செய்வது என்பது என்ன? நம்மளுடைய உடல் உறுப்பை தியாகம் செய்யணும். நம்ம அப்படி செய்வோமா? உடம்பை மாத்திரம் வருத்திப்போம். உடம்பை மாத்திரம் வருத்திட்டு உண்ணா நோன்பு ஏற்பட்டு அப்படியே விரதம் இருப்போம், இல்லை அங்க பிரதர்ஷனம் செய்வோம், இல்லை வந்து இவ்வளோ தூரம் நான் அப்படி நம்ம உடம்பை வருத்தி நம்ம இறைவன்கிட்ட போவோம். ஆனால் அது நடக்கிறதுனா அந்த நிகழ்ச்சிக்கு அந்த என்ன நம்ம வேண்டிட்டு இருக்கோம் அந்த பிரார்த்தனையை மாத்திரம் அது நிறைவேற்றி வைக்கும். ஃபுல் இதுக்கும் அது ஒத்துழைக்காது. இதுதான் சாக்ரிஃபைஸ். தியாகம் செய்வது என்பது அது வந்து நம்மளுடைய யோகத்திற்கு இடமே இல்லைன்னு அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு தியாகம் செய்கிறோம், அதாவது நல்ல அப்படியே ஒரு ஆன்மீக தளத்திற்கு நம்மளோட உடம்பெல்லாம் வருத்திட்டு அப்படியே தியானமே செய்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்படியே போய் இறைவன்கிட்ட அடையும் பொழுது அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால நம்ம வந்து சித்திகளில் நம்ம தியாகம் செய்துட்டோம். ஆன்மீக தலம் வரை நம்ம கண்டிப்பாக எட்டியிருப்போம். அந்த மேலே இருக்கிற இடத்த வரைக்கும் எட்டி
அப்படியே தியாகம் செய்து விற்போம். ஆனால் வந்து இப்படிப்பட்ட தியாகம் வந்து உன்னை வந்து குறைவுபடுத்துகிறது அப்படின்னு தான் அன்னை சொல்கிறாங்க. அதாவது இந்த ஸ்தூல உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பு அது வந்து நம்ம தியாகம் செய்கிறோம். இந்த தியாகம் செய்யும் பொழுது நம்ம அப்படியே அந்த தளத்தில் நம்ம எட்டி இருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை நம்மளால் சாதிக்கவே முடியாது. இந்த உடம்பு வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, உடம்பை வருத்தி அப்புறம் மேலே மேலே நம்மளால் எப்படி சாதிக்க முடியும்? அதனால் அது வந்து எட்டவே முடியாது. இந்த உலக வாழ்க்கையில் அது மேலும் மேலும் எதையுமே சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சமர்ப்பணம் தான் இது மிக உயர்ந்த யோகத்திற்கு உண்டான ஒரு யுக்தி. அதாவது சமர்ப்பணம் என்றாலே அது இயல்பாக தான் ஒரு சுய அர்ப்பணம் தான் அது. நம்ம சமர்ப்பணனாலே நம்ம உடம்பு உள்ளே இருக்கிற மனம் எல்லா இயக்கங்களையும் நம்ம சமர்ப்பணம் செய்யணும். அதுதான் உண்மையான ஒரு சுய அர்ப்பணம். நம்மளை வந்து எல்லாமே அந்த உணர்வுக்கே நம்ம அப்படியே இறைவன்கிட்ட விட்டுடுறோம். எந்த உணர்வே நமக்கு இல்லை, உணர்வை கூட விட்டு வேண்டும். மனம், உணர்வு, உடல் எல்லாவற்றையும் இறைவன்கிட்ட நம்ம அப்படியே விட வேண்டும். இப்படி நிறைய கேள்வி பதில்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சின்ன குழந்தைகள்லாம் கேட்குமா அவங்கக்கிட்ட கேட்குறச்சு. ஏன்னா அவங்க ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறச்சே இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இப்படி எல்லாவற்றையும் இறைவன்கிட்ட விடணும் எப்படிலாம் சொல்லுவாங்களே, அறிவுரைகள்லாம் நிறைய சொல்லி கதைகள்லாம் நிறைய அன்னை சொல்லும் பொழுது அப்பொழுது குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது. அன்னையே இந்த உலகத்தில் ஏன் எப்போ பாரு வந்து இறைவன் வந்து வரணும்னு ஆசைப்படுறார், இந்த உலகத்துக்கு ஏன் இறைவன் வெளிப்பட விரும்புவதேன் அப்படி ஒரு சிறுவர் கேட்கிறார். அதற்கு அன்னை என்ன சொன்னாங்கன்னா, இந்த உலகை அவன் வந்து சிருஷ்டி செஞ்சிருக்கான். யார்? இறைவன். எந்த காரணத்திற்காகவுமே இல்லை. எதற்குன்னா அவன் வந்து தான் வந்து இந்த பூமி வந்து அவன்கிட்டேருந்து தனித்து நிற்க முடியாது. எப்படி இருந்தாலும் அவன்கிட்டேருந்து வேறு மாதிரி அந்நியமாக இருக்கவே முடியாது. அது வந்து அவனோட விருப்பம். எல்லாம் அவன்தான், இறைவன் தான். அதனால் இந்த தன்மையை நம்ம சிருஷ்டி செய்தோம்னா நமக்குள்ளே ஏற்படுகின்ற அகங்காரம், இந்த பூமியில் இருக்க வேண்டிய மாற்றம் இதெல்லாம் வந்து தன்னையே நாம் வந்து சேர வேண்டும். அது மீண்டும் தன்னை சேரணும் அப்படின்னு அதை வந்து திருத்தி அமைப்பதற்காக ஒரு சிருஷ்டியை உண்டாக்கினான். அதாவது எல்லாமே நான் தான், இறைவன் தான், அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிருஷ்டியை அமைத்து நான் வந்து அப்பப்போ வந்து அவதாரமாக வந்து புரிய வச்சுருக்கேன். ஏன்னா இது யாருக்கும் இந்த சிருஷ்டியில் நான் சிருஷ்டி செய்தது யாருக்கும் புரியவில்லை. அதனால் அப்பப்போ நான் வந்து இந்த அகங்காரத்தை நீக்குவதற்காக நான் அவதாரம் இங்கே வந்து பூமியில் ஏற்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இன்னொரு குழந்தை கேட்குறது, ஆமாம் இறைவன்கிட்டேருந்து எல்லாம் அந்நியமா, இறைவன்கிட்டேருந்து எல்லாம் பூமியே அந்நியமாக இருக்கா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு வந்து அவன் வந்து ஆமாம், அந்நியமானவன் அல்ல, அவன் அந்நியமானவன் என்று எண்ணுகிறாய். அவன் கேட்குறான், எல்லாம் என்னை விட பூமியே என்னை விட அந்நியமானது தான், நான் ஒன்றி தான் அவர் சொன்னாங்க இல்லையா. உடனே இன்னொரு குழந்தை கேட்குறது, அந்நியமா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அவர் அன்னை சொல்கிறார், அவன் நமக்கு அந்நியமானவன் தான், ஆனால் அந்நியமானவனும் அல்ல. ஏன்னா அவன் வந்து உன்னுடைய உள்ளுக்குள்ளேயே இருக்கான். அவன் வந்து எப்பொழுதுமே நமக்குள்ளேயே இருக்கான். இறைவனின்றி நீ எந்த செயலும் செய்யவும் முடியாது. நீ ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல எப்படி வாழவே முடியாது. ஒரு வினாடியின் கோடி அம்ச நேரம் கூட நீ இருக்க மாட்ட அப்படின்னு அவங்க வந்து பதில் சொன்னாங்க. ஒரு கோடி அம்சம் கூட நீ இங்கே இருக்க முடியாது. இறைவன் இல்லைன்னா இங்கே எப்படி இருப்பேன் இந்த உலகில்? அதனால் இறைவன் வந்து உனக்குள்ளேயே தான் இருக்கான். அதனால் இந்த பூமி மற்ற இதெல்லாம் பொருட்கள்லாம் அந்நியமானது, அது வேறு. நீ நானும் ஒன்று தான். நீ ஒரு வித மதிமயக்கத்தில் இருக்கே குழந்தா, நீ வந்து உனக்கு உண்மை புரியல, நீ உணர்வே உனக்கு வரவில்லை. நீ உன்னே உணரணும். ஃபஸ்ட்டு நீ யாருன்னு உணரணும். நீ அல்லாத ஒன்றை நீ எனக்கு கொண்டு வேறு ஏதோ ஒன்றையே உணர. அதாவது மற்றதெல்லாம் உண்மை, புற வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் தான் உண்மை. நீ வந்து பொய், இது நீ இந்த வாழ்க்கை உனக்குள்ளே இருக்கிறது பொய்ன்னு நினச்சிட்டு இருக்க, வெளி உலகம்தான் உண்மை நினச்சிட்டு இருக்க. அதை முதல்ல மாற்றிக்கோ. நீ வந்து வேறு எதையோ உணர்ந்து கொண்டு இருக்கின்றாய். அதாவது
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் என்ன சொல்கிறேன்னா, புற உலகில் இருக்கிறது தான் நம்ம உண்மைன்னு நம்ம நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். அதுதான் இன்பம் நினச்சி வாழ்ந்துட்டுருக்கோம். அது உண்மையான இன்பம் இல்லை, அது உண்மையான சத்திய பொருட்கள் இல்லை, சத்தியமானவை இல்லை. தான் இறைவன், நம்ம தான் சத்தியம், நம்ம தான் உண்மை, உண்மையான மெய்ப்பொருள் நம்ம தான் உணரணும். அந்த உணர்வுக்கு என்ன வேணும், நம்ம சமர்ப்பணம் செய்யணும். நீ தான் எல்லாமே அப்படின்னு சமர்ப்பணம் நம்மளே ஒரு தெய்வமாக மாறிவிடலாம். அப்படியானால் நான் யார் அப்படின்னு அந்த குழந்தை கேட்குறது. நீ இறைவன் குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இறைவன், அதனால தான் நீ உனக்கு உணரணும், உன்னை நீ உணர வேண்டும். அதனால் நீ அதுக்குள்ளே நுழையணும். அது ஒரு புரட்சி தான். அந்த புரட்சியை நீ அரை வினாடியில் செய்து விடலாம், இல்லை ஒரு ஆண்டுகளும் ஆகலாம், பல ஆண்டுகளும் ஆகலாம், இல்லை ஒரு அரை நொடியிலும் செய்து விடலாம், இல்லை பல நூற்றாண்டுகளும் ஆகலாம், பல ஜன்மங்களும் பிடிக்கலாம். அது நம்மளுடைய மன இயல்பை பொறுத்து தான். நமக்கு ஃப்ரீ வில் என்கின்ற ஒரு மனதை கொடுத்திருக்கிறார், விவேகத்தை. அந்த மிருகங்கள் பறவைக்கெல்லாம் அது கிடையாது, நமக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இறைவனை நோக்கி பார்க்க செய்கின்ற அத்தனை ஆழ்ந்த கருத்துக்களும் அந்த எண்ணங்களும் நமக்கு தான் இருக்குது. அதனால் நம்ம தான் செய்யணும். நமக்கு வேண்டாம், இன்னும் நிறைய ஆசைகள் இருக்குது, இந்த ஜென்மத்தில் அடையாதெல்லாம் நான் அடுத்த ஜென்மத்தில் நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா நம்ம அடுத்த ஜென்மன்னு தொடரணும். ஆனால் இந்த மனுஷ ஜென்மம் எப்பொழுது வரும் என்று தெரியாது இல்லையா? அதனால் தான் இந்த கிடைத்த வாய்ப்பை நாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும். நம்ம அது மாதிரி ஒவ்வொன்றுமே நம்ம சமர்ப்பணம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது நூற்றுக்கணக்கான விஷயங்களும் நம்ம நூற்றுக்கணக்கான மனிதர்களும் நாம் தொடர்பு கொண்டே இருக்கின்றோம் இல்லையா? இவைகள்லாம் நமக்கு ஒரு திரை சுவர்களாக தான் இருக்கின்றன. அதாவது இறைவனுக்கும் நமக்கும் ஒரு பாலம் மாதிரி இருக்குது எல்லாமே. எத்தனையும் நம்ம வேண்டாம் என்று இறைவன்கிட்ட ஒப்படைத்து விட்டால் அவன் நம்மக்கிட்டே இருப்பான். இந்த புற உலகில் இருக்கிற ஆசை, இந்த மற்ற விஷயங்களில் இருக்கிற தொடர்பு, பந்தம், பாசம், இதெல்லாம் எனக்கு தெரிகிறது, இதெல்லாம் பொய், மாயை என்று புரிகின்றது. நீதான் உண்மை என்று நம்ம அவங்ககிட்ட முழுமையாக நம்ம உணர்றதெல்லாம், நினைப்பதெல்லாம் எல்லாமே நீதான் என்று அவனுக்கிட்ட நம்ம சமர்ப்பணம் செய்து விட்டோமானால் அவன் ஒவ்வொரு கணமும் நம்மளோடு இருப்பான். இறைவன் எப்படி? இறைவன் நடக்கிறச்சே நம்மளோட நடப்பான், சாப்பிடும் பொழுது நம்மளோட சாப்பிடுவான், தூங்குறச்சே நம்மளோட தூங்குவான், நம்ம அப்படியே அன்பு செலுத்தும் பொழுது அவனும் அந்த அன்பாகவே இருப்பான். இப்படி அவன் நம்மோட இருந்து கலந்து கொண்டு நாம் தெய்வமாகவே மாறிவிடுவோம். இதற்கு நாம் பரிபூரணமாக சிறிதளவுமே கொஞ்சம் கூட மித்தம் வைக்கக்கூடாது. நம்மக்கிட்ட கொஞ்சோண்டு வச்சுட்டு இதை மாத்திரம், ஏன்னா இதை நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்காம எல்லாவற்றையும் பரிபூரணமாக நம்ம இறைவன்கிட்ட ஒப்படைத்து விடுவதே சமர்ப்பணம் என்று சொல்லி நாம் எல்லோரும் இந்த சமர்ப்பணத்தை இன்றைய நாளிலிருந்து கடைபிடித்து இறைவனை நாம் தெய்வ அம்சமாக பொருந்தி நாம் இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.